வணக்கம். நம்ம வாழ்க்கையில தினமும் செய்யற ஒரு விஷயம் நெகோசியேஷன், அதாவது பேச்சுவார்த்தை. ஆனா நம்மள எத்தனை பேர் அதை உண்மையிலே திறமையா பண்றோம்? ஹார்வர்ட் நெகோசியேஷன் ப்ராஜெக்டோட ரொம்ப பிரபலமான கெட்டிங் டு எஸ் புத்தகம் இந்த பேச்சுவார்த்தைய மொத்தமா ஒரு புது கண்ணோட்டத்துல பார்க்க கத்துக் கொடுக்குது. அத பத்தி தான் இந்த பகுதியில நாம பார்க்க போறோம். பொதுவா பேச்சுவார்த்தைன்னு சொன்னாலே நம்ம மனசுல வர முதல் கேள்வி இதுதான். ஆனா ஒருவேளை இந்த கேள்வியே தப்பான கேள்வினா, பேச்சுவார்த்தைங்கிறது ஜெயிக்கிறது தோக்குறது பத்தி கிடையாது. அது ஒரு நல்ல தீர்வை கண்டுபிடிக்கிறத பத்தினது. வாங்க அத பத்தி விரிவா பாப்போம். இந்த ஒரு சூழ்நிலைய கற்பனை பண்ணி பாருங்களேன். 2 பேரு ஒரு லைப்ரரியில வாக்குவாதம் பண்றாங்க. ஒருத்தருக்கு ஃப்ரெஷ் ஏர்க்காக ஜன்னலை திறக்கணும், இன்னொருத்தருக்கு அவரோட பேப்பர்ஸ் எல்லாம் பறந்துடக்கூடாதுன்னு ஜன்னலை மூடணும். இப்போ நீங்க என்ன பண்ணுவீங்க? ஜன்னலை பாதி திறப்பீங்களா? அது 2 பேரையுமே ஒரு மாதிரி அதிருப்தியா தான் ஆக்கும், இல்லையா? சரி, இப்போ அடுத்த சிக்கல். 2 பேர் ஒரு கேக்க பிரிக்கணும். ஆனா ஒருத்தர் வெட்டினதுக்கு அப்புறம் இன்னொருத்தர் தனக்கு சின்ன துண்டு கிடைச்சிருச்சுன்னு புகார் சொல்லுவாங்கிறது மட்டும் நிச்சயம். இங்க 2 பேரையும் திருப்திப்படுத்தக்கூடிய ஒரு நியாயமான தீர்வு என்னவா இருக்கும்? கடைசியா ஒரே ஒரு ஆரஞ்சு பழத்துக்காக 2 குழந்தைங்க சண்டை போடுறாங்க. அவங்க பெற்றோர் அதை சரிபாதியா வெட்டி 2 பேருக்கும் கொடுக்கறாங்க. பார்க்க நியாயமா தான் தெரியுது, இல்லையா? ஆனா உண்மையில இது ஒரு திறமையில்லாத தீர்வு. அது ஏன்னு நாம பாப்போம். இந்த புதிர்கள் எல்லாமே நம்மள ஒரு முக்கியமான ஐடியாவுக்கு கூட்டிட்டு போகுது. நாம பேச்சுவார்த்தையோட இலக்கைய மாத்தி யோசிக்கணும். இது ஒருத்தர் தோற்கடிக்கிறத பத்தினது இல்லவே இல்ல. இத நல்ல மனசுல வச்சுக்கோங்க. யார் ஜெயிக்கிறாங்கன்னு நீங்க கேட்டாலே நீங்க ஏற்கனவே தோத்துட்டீங்கன்னு அர்த்தம். பேச்சுவார்த்தைய ஒரு போட்டியா பாத்தீங்கன்னா 2 பேருக்குமே லாபம் தரக்கூடிய ஒரு சிறந்த தீர்வை கண்டுபிடிக்கிற வாய்ப்பை நீங்க இழந்துடுறீங்க. ஆக இங்க ஒரு பெரிய மைண்ட் செட் ஷிஃப்ட் வருது. பேச்சுவார்த்தைங்கிறது ஒரு போர்க்களம் கிடையாது. அது ஒரு பிரச்சனைய சேர்ந்து தீர்க்கிற இடம். உங்க இலக்கு ஜெயிக்கிறதில்ல. அதுக்கு பதிலா 2 பேருக்குமே லாபம் தரக்கூடிய ஒரு புத்திசாலித்தனமான தீர்வை கண்டுபிடிக்கிறது தான். சரி, இந்த மனமாற்றத்தை எப்படி பிராக்டிக்கலா செய்யறது? நல்ல வேளையா கெட்டிங் டு எஸ் நமக்கு ஒரு தெளிவான 4 படி கட்டமைப்பை கொடுக்குது. இதை நாம கொள்கை ரீதியான பேச்சுவார்த்தைன்னு சொல்லலாம். அந்த 4 ஸ்டெப்ஸ் இதோ. முதல்ல நிலைகள்ல இருந்து நலன்கள் மேல கவனம் செலுத்துறது. 2வது 2 பேருக்குமே லாபம் தரக்கூடிய வாய்ப்புகளை கண்டுபிடிக்கிறது. 3வது நியாயமான தரங்களை பயன்படுத்துறது. கடைசியா பிரச்சனையில இருந்து மனிதர்களை பிரிக்கிறது. இப்போ ஒவ்வொன்னையும் கொஞ்சம் விரிவா பார்க்கலாம். முதல் கொள்கைய புரிஞ்சுக்க நம்ம லைப்ரரி புதருக்கு திரும்ப போலாம். ஜன்னலை திற அல்லது ஜன்னலை மூடு அப்படிங்கிறது அவங்களோட நிலைகள், அதாவது பொசிஷன்ஸ். ஆனா அவங்களுக்கு உண்மையா என்ன வேணும்? ஒருத்தருக்கு புதிய காற்று, இன்னொருத்தருக்கு காகிதங்கள் பறக்காமல் இருக்கணும். இதுதான் அவங்களோட நலன்கள், அதாவது இன்ட்ரெஸ்ட்ஸ். அப்போ இந்த உள்ளுக்குள்ள ஒளிஞ்சிருக்கிற நலன்களை எப்படி கண்டுபிடிக்கிறது? ரொம்ப சிம்பிள். ரொம்ப பவர்ஃபுல்லான ஏன் அப்படிங்கிற கேள்வியே கேளுங்க. அவங்க நிலைக்கு பின்னாடி இருக்கிற காரணத்தை நீங்க புரிஞ்சுக்கும்போது உண்மையான பிரச்சனைக்கு பக்கத்துல வந்துடுறீங்க. அந்த ஆரஞ்சு புதிரை ஞாபகப்படுத்தி பாருங்க. அவங்க பெற்றோர் உங்களுக்கு ஏன் ஆரஞ்சு வேணும்னு கேட்டிருந்தா, ஒரு குழந்தைக்கு பழத்தை சாப்பிடவும் இன்னொரு குழந்தைக்கு கேக் செய்ய அதோட தோலும் தேவைப்பட்டதுன்னு தெரிஞ்சிருக்கும். 2 பேருக்குமே 100% அவங்க கேட்டது கிடைச்சிருக்கும். உங்க வேறுபாடுகள் எப்படி ஒரு சிறந்த தீர்வுக்கு வழிகாட்டுங்கிறதுக்கு இது ஒரு அருமையான உதாரணம். இது 4வது முக்கியமான கொள்கை. நபரிடம் மென்மையாகவும் பிரச்சனையில் கடுமையாகவும் இருங்க. பேச்சுவார்த்தை நடத்துறவங்களும் உணர்ச்சிகள் உள்ள மனிதர்கள்தான். அவங்க ஈகோ சுலபமா காயப்படலாம். அதனால அந்த நபரை தாக்காதீங்க. அதுக்கு பதிலா பிரச்சனைய உங்க பொது எதிரியா நினைச்சு 2 பேரும் சேர்ந்து அதை தாக்குங்க. இது உறவையும் பாதுகாக்கும், ஒரு நல்ல தீர்வுக்கும் வழிவகுக்கும். இப்போ நீங்க நினைக்கலாம், சரி இதெல்லாம் கேட்க நல்லாதான் இருக்கு. ஆனா நான் நேர்மையா இருக்க முயற்சி பண்ணும்போது மத்தவங்க நியாயமா இல்லனா என்ன பண்றது? இது ரொம்ப முக்கியமான கேள்வி. வாங்க அடுத்த பகுதிக்கு போவோம். நிஜ உலகத்துல பேச்சுவார்த்தைகள் எப்பவுமே சுமூகமா இருக்காது. சிலர் உங்களை விட அதிக அதிகாரம் உள்ளவங்களா இருக்கலாம், இல்லனா நேர்மையற்ற தந்திரங்களை பயன்படுத்தலாம். இந்த மாதிரி சூழ்நிலைகளை எப்படி ஹேண்டில் பண்றது? இதுக்கு ஒரு கீ இருக்கு. அதுதான் BATNE, அதாவது பேச்சுவார்த்தை உடன்படிக்கைக்கு சிறந்த மாற்று. பெஸ்ட் ஆல்டர்னேட்டிவ் டு அ நெகோசியேட்டட் அக்ரிமெண்ட். ஒருவேளை இந்த டீல் ஓகே ஆகலன்னா அடுத்து நீங்க என்ன செய்வீங்கிறது தான் இது. உங்க உண்மையான சக்தி ஒரு டீல்ல கையெழுத்து போடுறதுல இல்ல, அந்த டீல்ல இருந்து விலகி வர திறமையில தான் இருக்கு. இத ஒரு வேலை நேர்காணல் சூழ்நிலையோட ஒப்பிட்டு பாருங்க. உங்க கையில வேற எந்த வேலை வாய்ப்பும் இல்லாம சம்பளத்தை பத்தி பேசுறது எவ்வளோ கஷ்டமா இருக்கும். இப்போ உங்க கையில இன்னும் 2 நல்ல வேலை வாய்ப்புகள் இருக்குன்னு கற்பனை பண்ணி பாருங்க. அந்த வித்தியாசம்தான் சக்தி. உங்க பேட்னா எவ்வளோ வலுவா இருக்கும், உங்க பேச்சுவார்த்தை சக்தி அவ்வளோ அதிகமா இருக்கும்.
ஒருவேளை மத்தவங்க உங்கள பர்சனலா அட்டாக் பண்ணா என்ன பண்றது? திரும்பி தாக்காதீங்க. அதுக்கு பதிலா பேச்சுவார்த்தை ஜூஜிட்சுவை பயன்படுத்துங்க. அவங்க தாக்குதல கண்டுக்காம பேச்ச மறுபடியும் பிரச்சனை மேல திருப்புங்க. உதாரணத்துக்கு, ஏன் இடத்துல நீங்க இருந்தா என்ன செய்வீங்கன்னு கேக்குறது அவங்கள உங்க நிலைமையில இருந்து யோசிக்க வைக்கும். இது ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு வழி. இந்த விளக்கத்தை முடிக்கிறதுக்கு முன்னாடி பேச்சுவார்த்தையோட உண்மையான நோக்கம் என்னங்கிறது விளக்குற ஒரு அருமையான கதையோட முடிப்போம். 1964 வருஷம் லண்டன்ல இருக்கிற ஒரு பார்க்ல ஒரு அப்பாவும் பையனும் ஃப்ரிஸ்பீ அப்படின்னு ஒரு புது விளையாட்டு பொருளை வச்சு விளையாண்டிட்டு இருந்தாங்க. அப்போ இங்கிலாந்துல நிறைய பேருக்கு ஃப்ரிஸ்பீய பத்தி தெரியாது. அதனால என்ன நடக்குதுன்னு பார்க்க ஒரு சின்ன கூட்டம் உங்களை சுத்தி கூடிச்சு. கொஞ்ச நேரம் கழிச்சு கூட்டத்துல இருந்த ஒருத்தர் அவங்க கிட்ட வந்து, மன்னிக்கணும், நான் உங்களை 15 நிமிஷமா பாத்துட்டு இருக்கேன். 2 பேர்ல யார் ஜெயிச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்டார். பேச்சுவார்த்தையில யார் ஜெயிக்கிறாங்கன்னு கேக்குறது அந்த ஃப்ரிஸ்பி விளையாட்டுல கேட்ட மாதிரி தான். நீங்க ஜெயிக்கிறதுல மட்டும் கவனம் செலுத்துனீங்கன்னா அந்த விஷயத்தோட மையப்பொருளையே தவற விட்டுட்டீங்கன்னு அர்த்தம். உண்மையான இலக்கு நாம ஜெயிக்கிறதில்ல, 2 பேரும் சேர்ந்து 2 தரப்பு நலன்களையும் பூர்த்தி செய்யற ஒரு தீர்வு கண்டுபிடிக்கிறது தான். அடுத்த முறை நீங்க பேச்சுவார்த்தை நடத்தும் போது இத மனசுல வச்சுக்கோங்க.